ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். செவ்வாய்க்கிழமை வணக்கம். ஏன் கண்ணே பட்டுச்சோ என்னமோ தெரியல, இன்றைக்கி வெயிலியே காணோம். ரொம்ப ஊம வெயில் மாதிரி அடிக்குது. நைட்லாம் நல்ல மழையாக இருந்தது. அதனாலேயே என்னமோ மூக்கெல்லாம் ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஃபீல் இருக்குது. நசன்னு வீடெலாம் இருந்ததுனால என்னமோ எனக்கு தூக்கமே வரல. சரி, காலையிலேயே எழுந்திரிச்சு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆகுது. பாசிப்பயிர் போட்டு கீரை கடைஞ்சிட்டு வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி சமையல் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டீ காஃபியெல்லாம் எதுவும் குடிக்காமல் ஓட்ஸ் போட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு போகலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கடைக்கு போயிருந்தப்போ ஓட்ஸும் சியா சீட்ஸும் எனக்கு கிடச்சிச்சு. சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெயிட் லாஸ் பண்ண உதவி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்கட்டும் எல்லாருமே அதோட நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியல, நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஊர் சப்ஜா விதையும் அந்த சியா சீடோட விதைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர் சப்ஜா பியூராக கருப்பாக இருக்கும். இதில் சில வெள்ளையாக சில விதைகளும் சேர்ந்துருக்கு. இந்த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் நான் அந்த 9:30 மணிக்கு காஃபிலாம் குடிச்சிட்டு 12 மணிக்கு ஒரு க்ரீன் டீயை குடிச்சிட்டு ஒரு 2 மணிக்காக வேலை எடுத்தேன்னா திருப்பி 5:30க்கு தான் என்னோடய சாப்பாடு டைம் வரும். அது வரலையும் எனக்கு சுத்தமாக தாங்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துடுது. ஸோ அதனால் இந்த ஓட்ஸ் போட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் அந்த 5 மணி வரலையும் தாங்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த கீரையை பார்த்திங்கன்னா இது ஃப்ரீசரில் வச்ச கீரை தான். வேறு வழி இல்லை, விரத நாளுங்கிறதுனால வேலைக்கும் போகணும் அப்படிங்கிறதுனால இந்த கீரையை வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப ஓஹோ அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ குழம்பு வச்சாலும் காரக்குழம்பு, வெங்காய குழம்பு, இந்த மாதிரி வத்த குழம்பு வைக்கும்போது இறக்கும்போது கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் அரை வெக்காடு உப்பு போட்டு வேக வச்சுட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு எல்லாம் போட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஊரில் இருக்கும்போது நான் தித்திப்பாக தான் அவிச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்ருக்குறேன். இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்த பிறகு அதை வேறு மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தான் ஒவ்வொரு ஊருக்கு வந்த பிறகு தான் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட அருமையும். உண்மையிலேயே நல்ல ஒரு கிழங்குன்னு இதை சொல்லலாம். நம்ம ஊரில் இருந்தோம்னா இந்த மிளகாய் தூள்லாம் போட்டு கண்டிப்பாக சாப்பிட போகிறதில்ல. இதுவரையும் நான் சாப்பிட்டதும் இல்லை. இங்கே வந்த பிறகு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க, ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை கண்டினியூ பண்ணுறேன். சாம்பார் சாதத்துக்கெலாம் பக்காவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறப்பையும் சரி, இந்த வீடியோ நல்ல வீடியோ, இது நல்ல உபயோகரமாக இருக்குது, சரி இதை மெனக்கெட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட வீடியோங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுறதுல தப்பு இல்லை. என் லைக்கை நான் மறைமுகமாக கேட்கல. நான் எப்போதுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் என்றைக்குமே கேட்டதில்லை. பொதுவாக ஒரு சில விஷயங்களுக்காக சொல்கிறேன். நல்ல வீடியோங்களுக்கு லைக் பண்ணுறதுல தப்பு இல்லை. நான் ஓட்ஸை போட்டு கஞ்சி வச்சுட்டு இனிப்புக்காக கொஞ்சமாக பனங்கற்கண்டு தான் சேர்த்துக்கிறேன். இன்றைய பொழுது இப்படி தான் தொடங்கியிருக்கு. எல்லாருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.